பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 296வது நாளை அடைகிறது. 10 மாதங்களாக அதை தாக்குப்பிடித்து கொண்டிருக்கின்ற, உண்மையை சொன்னால் இன்னும் அதிகமான வீரியத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸினுடைய சாதனைகளை பாராட்டித்தான் ஆக வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். நேற்று நெத்தன்யாஹு அமெரிக்காவில் தன்னுடைய இறுதிச் சடங்குகளை முடித்துவிட்டு வந்திருக்கிறார். அமெரிக்காவினுடைய பத்திரிகைகள் எல்லாம் இவ்வளவு கேவலமான ஒரு உரையை அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றம் கடந்த 200 ஆண்டுகளாக கேட்டதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு முறை இவரை அங்கே பேச அனுமதிப்பார்களா என்பது சந்தேகம்தான். இவர் வந்தவுடனே ட்ரம்ப் மாறிட்டாரு, ஹாரிஸ் மாறிட்டார், எல்லாரும் மாறிட்டார். ஆனால் உதவி செய்வார்கள். இனப்படுகொலை அவர்களுடைய கூட்டுப்படுகொலை அவர்களுடைய லட்சியங்களில் ஒன்று என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆனால் இன்றைக்கு தேர்தலுக்காக காசாவை பேசியாக வேண்டும், பாலஸ்தீன மக்களோடு நின்றாக வேண்டும், அங்கே கொலை செய்யப்படுகிற குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அனுதாபத்தை தெரிவித்தாக வேண்டும் என்ற நிர்பந்த நிலையில் நம்முடைய அமெரிக்கா இருந்து கொண்டு இருக்கிறது. நேற்று அவர் பென்குரியன் ஏர்போர்ட்டில் வந்து சேர்ந்தவுடனே ஒரு அமோக வரவேற்பு என்னவென்று சொன்னால், லட்சக்கணக்கான இஸ்ரேலிய மக்கள் கூடி நீ பதவியை ராஜினாமா செய், உடனேயே போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு அழைத்து செல்லப்பட்டவர்களை அழைத்து வா என்று கூப்பாடு போட்டிருக்கிறார்கள். தன்னுடைய எடுபிடிகளை ஏவி விட்டு அந்த மக்களை அடித்து துவைத்து விட்டு வீட்டுக்கு போயிருக்கிறார். இதெல்லாம் அவனுடைய மனசாட்சியை கொஞ்சம் உறுத்தவில்லை. அதன் பிறகு பேக்கட் கான்யூனிஸில் ஒரு சம்பவம் நடந்ததாம். ஒமனாக் என்ற ஹீப்ரு மொழியினுடைய பத்திரிகை தந்த செய்தியை மெஹர் நியூஸ் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. சீரியஸ் இன்சிடெண்டா, சீரியஸ் செக்யூரிட்டி இன்சிடென்ட், மிக ஆபத்தான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது, ஹெலிகாப்டர்கள் போய் பிணங்களை பொறுக்கி வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஹீப்ரு மொழி பத்திரிகைகள். அதை நாம் உடனேயே என்னவென்று பார்த்தால், அங்கே ஒரு ஆம்புஷ் நடந்திருக்கிறது. அதில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கிடையே யாரை சுடுவது என்று தெரியாமல் தங்களையும் சுட்டுக் கொண்டு அழித்து இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு விரக்தியிலும் ஒரு பயங்கரமான சோர்விலும் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது டெல் அல் ஹவா, அங்கே நடந்த சண்டையில் ஒரு காலால் படையை குறிவைத்து தாக்கி இருக்கிறார்கள். எத்தனை பேர் இறந்தார்கள், எத்தனை பேர் காயம்பட்டார்கள் என்ற செய்தியை எந்த நிறுவனமும் வெளியிடவில்லை. இருந்தாலும் ஹெலிகாப்டர்கள் பறந்து போய் வந்திருக்கின்றன. சில ஹெலிகாப்டர்களை சாரால் குட்ஸ் 2 ஹெலிகாப்டர்களை வீழ்த்தி இருக்கிறார்கள். நெட்சாரிம் என்று சொல்லக்கூடிய இந்த ஜங்ஷன், இந்த சந்திப்பை தான் வடக்கு காசா தெற்கு காசா என்று பிரித்து, அதே ஒரு 365 கிலோமீட்டரில் ஸ்கொயர் கிலோமீட்டரில் ஒரு கார்பரேஷன், அதை எத்தனை தடையாக பிரிப்பியா, வடக்க தெற்க மேற்க கிழக்க, அதுக்கு ஒரு சந்திப்பாம். அந்த சந்திப்பில் இருந்த கமாண்ட் ரூமை ரோஜம் ராக்ஸ் கொண்டு நாங்கள் தாக்கினோம், அது அழிந்தது என்று ஹமாஸ் போராளிகள் குழு அறிவித்திருக்கிறது. அதே போல ஒரு பெரிய தாக்குதலை ரஃபாவிலே நடத்தி இருக்கிறார்கள். அவர்கள் தஞ்சம் புகுந்திருந்த வீட்டை அழித்திருக்கிறார்கள். அதை வீடியோ எடுத்து போட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் தன் பங்குக்கு கண்ட இடமெல்லாம் குண்டுகளை போட்டு அப்பாவிகளில் 66 பேரை கொலை செய்திருக்கிறது, 243 பேரை காயப்படுத்தி இருக்கிறது. அங்கே அரைகுறையாக இயங்கிக் கொண்டிருந்த மருத்துவமனைகளையும் ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்கும், காயம்பட்டவர்களுடைய இடத்திற்கு விரைந்து சென்று
சிகிச்சையை செய்கிற அந்த கள மருத்துவமனைகளை தாக்கி இருக்கிறார்கள். வேற என்ன இவங்க அங்கே பெருசாக சாதிக்கிறது? இப்படி அங்கே நடந்திருக்கிறது, நிறையவே நடந்திருக்கிறது. அதில் நாம் இவர்கள், அதாவது நமது பாலஸ்தீனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி 39,324 பேரை இறந்ததாக சொல்கிறது. இதை நாம் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அதை நான் நேற்றே தெளிவுபடுத்தி விட்டேன். 45 நாடுகள், 45 மருத்துவர்கள், பல நாடுகளையும் சார்ந்தவர்கள், பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளை சார்ந்தவர்கள், மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கு சிகிச்சை செய்பவர்கள், குழந்தைகளுக்கு சிகிச்சை செய்பவர்கள், வருபவர்களை பணவரையிலே வைத்து அதை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்கின்ற இவர்கள் எல்லாம் தந்த கணக்கு 92,000. இவர்கள் எழுதிய கடிதம்தான் அவர்கள் தங்களை பிரஸ்தாபித்துக் கொள்வதற்கோ தங்களை பிரச்சாரம் செய்து கொள்வதற்கோ செய்ததல்ல. அமெரிக்காவில் இருக்கின்ற தலைவர்கள் இஸ்ரேலுக்கு தருகின்ற ஆக்கமும் ஊக்கமும் இங்கே அப்பாவிகளை கொலை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லதான் ஃபர்ஸ்ட் லேடி என்று சொல்லக்கூடிய பைடனுடைய மனைவிக்கும், அடுத்து ஜனநாயக கட்சியின் பிரதமராக வர இருக்கிற பிரசிடெண்டாக, குடியரசுத் தலைவராக வர இருக்கின்ற கமலா ஹாரிஸுக்கும், ஜெயித்து விட்டோம் என்ற ஆணவத்தில் பிதட்டி கொண்டிருக்கின்ற ட்ரம்புக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்தார்கள். அந்த 92,000 பேரை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கணக்கு சரியாக தெரியவில்லை. இது பெரும்பாலும் பாலஸ்தீன் அதாரிட்டி தரக்கூடிய கணக்காக இருக்கும். ஆக கண்ட இடமெல்லாம் குண்டு போடுவது. அதன் பிறகு ஒரு திடுக்கிடும் செய்தி நேற்று வெளியிலே வந்து உலக மக்களுடைய உள்ளங்களை உருக்கி இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இஸ்ரேலிய இராணுவத்தினர் பலர் காசாவில் இருந்து வந்த பிறகு தற்கொலை செய்து கொள்கிறார்கள். சிலர் நாங்கள் அந்த பட்டாளத்துக்கு திரும்ப போக மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அவர்களில் என்ன ஒருவர் முழு உண்மையும் போட்டு உடைத்திருக்கிறார். நான் ஏன் போக மாட்டேன் திரும்ப சண்டைக்குன்னு சொன்னால், அங்கே என்ன நடக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும், என்னுடைய மனசாட்சி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்கிறார். நான் 2 நாட்களுக்கு முன்னால் உங்களுக்கு இந்த காணொலியில் சொன்னேன், அங்கே இருந்து வருபவர்கள், காசாவில் இருந்து வந்தவர்கள் இனிமேல் போருக்கு போக மாட்டேன் என்று சொல்லுபவர்கள் மன நிம்மதியோடு வாழ தொடங்க வேண்டியதானே, ஏன் அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்ற கேள்வியை கேட்டு அதற்கு பதிலாக அங்கே நடக்கின்ற அப்பாவி கொலைகளை, பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்வதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், ஆப்கானிஸ்தானிலே அமெரிக்க படைகளையும் நேட்டோ படைகளுக்கும் தலைமை தாங்கி நடத்தியவர் எழுதிய ஒய் வி லாஸ்ட், நாம் ஏன் தோற்றோம் என்ற புத்தகத்தில் சொல்லுகிறார். நான் அப்பாவிகளை கொன்னேன், எனக்கு கீழே இருக்கக்கூடிய இராணுவத்தினரை என்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. என்னிடத்தில் பொறுப்படைக்கப்பட்ட நேட்டோ நாடுகளினுடைய படையை தாலிபான்கள் கொலை செய்வதை, தாக்கி அழிப்பதை என்னால் தடுக்க முடியவில்லை. அதே நேரத்தில் நான் செய்ததெல்லாம் அப்பாவிகளையும் சிறு குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்ததுதான். அதனால் தான் நான் அந்த பதவியை ராஜினாமா செய்து விட்டு வந்து விட்டேன் என்று சொன்னார். அவருடைய இன்னொரு அங்கீகாரம் என்னவென்று சொன்னால், அவர் ஈராக்கிலும் படை நடத்தியவர். அதனால்தான் அவர் ஒய் வி லாஸ்ட் என்ற நூலை எழுதியது உலகம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பான விற்பனைக்கு உள்ளானது. அதை நாமும் படித்து பல காணொலிகளில் உங்களுக்கு தந்திருக்கிறோம். அதே போல இஸ்ரேல் இராணுவ வீரன் சொல்லியிருக்கிறான், அங்கே என்னமெல்லாம் நடந்தது, நாங்கள் என்ன செய்தோம் என்பதை. என்டரிங் ஹோம்ஸ், அப்பாவிகள் குடியிருந்த வீடுகளுக்கு சென்றோம் வித்தவுட் மிலிட்டரி ஜஸ்டிஃபிகேஷன். அதாவது ஒரு தீவிரவாதி இருக்கிறான் அல்லது ஒரு போராளி இருக்கிறான், இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் சேர்ந்த ஒருவன் இருக்கிறான், அவனை தேடுகிறோம் என்ற பாங்கில் நாங்கள் போகவில்லை. அப்பாவிகள் எங்களுக்கு என்ன வந்தது என வாழ்ந்து கொண்டிருந்தவருடைய இல்லங்களிலே சென்றோம். அடுத்து அவற்றை கொள்ளை அடித்தோம். அரபு எழுத்துக்கள் உள்ள தங்க உருப்படிகள் எங்கள் கையில் கிடைத்தால் எங்களுடைய கமாண்டர்கிட்ட கூட நாங்கள் காட்ட மாட்டோம், ஒழித்து எங்களுக்கென வைத்துக் கொள்வோம். கொள்ளையடித்தோம். அடுத்தடுத்து பேனிங் தம் டவுன், வீட்டை விட்டு வெளியில் வந்தவுடனே எங்களுடைய தளபதி கொடுக்கிற உத்தரவு, எரித்து விடுங்கள், எரித்தோம். அடுத்தது காசிங் மோர் கில்லிங்ஸ், நிறைய கொலைகளை செய்தோம். ஷூட்டிங் டவுன் சில்ட்ரன், குழந்தைகளை கொலை செய்தோம். பல குழந்தைகளை கழுத்தை அறுத்தோம். பல குழந்தைகளை கண்ட துண்டமாக வெட்டினோம். இது ஒரு இராணுவம் செய்யக்கூடிய வேலையா என்று அவர் கேட்டிருக்கிறார். எங்களுடைய இராணுவத்தினர், அதாவது இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் ஏன் இதை செய்கிறார்கள் என்பதற்கு ஒரு சில காரணங்களை அவர் சொல்லுகிறார். முதல் காரணம், டு ஈஸ் த ஃபீலிங் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது எங்களிடையே ஏற்பட்ட விரக்தி. எங்களுடைய சகோதரிகள் இந்த இராணுவத்தில், இஸ்ரேலிய இராணுவத்தில் உள்ளவரோ கொலை செய்யப்படுவதால்
கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுவதால் எங்களுக்குள்ளாலே ஒரு விரக்தி. அடுத்தது அலூரிங் ஆஃப் போர்டம். நாங்கள் பல இடங்களில் மாட்டிக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திணறுகிறோம். அதில் சிலர் போர் அடிக்கிறது என்றும் கொலைகளை செய்திருக்கிறார்கள். எவ்வளவு கேவலமான ஒரு வேலை அங்கே நடந்திருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார். அடுத்தது எங்கள் தளபதிகள் தருகின்ற உத்தரவுகள். சும்மா இருக்கிறவெல்லாம் வெட்டு கொல்லுன்னு சொல்வது, வீடுகளை எரி என்று சொல்வது, கண்ணில் பட்டதையெல்லாம் சுடு என்று சொல்வது, இந்த தளபதிகள் மீது எங்களுக்கு விரக்தி. அதையெல்லாம் விட முத்தாய்ப்பாக ஒன்றை சொல்லுகிறார். ஏன் இந்த நத்தையான்ஹூ ஹமாஸ் போராளிகளிடம் ஒரு போர் ஒப்பந்தத்தை போட்டு அமைதியை நிலைநாட்ட மாட்டேன் என்கிறார் என்பது எங்களுக்கு மனதை பெரிய அளவில் வருத்துகிறது. இது யார் சொல்லுகிறார் என்று சொன்னால், காசாவிலே போர்க்களத்திலே இருந்து வந்து, அதாவது மரணத்தின் மடியிலே இருந்து பாதுகாப்பான டெல்லவீவ் போன்ற இடங்களுக்கு வந்த இஸ்ரேலிய ரிசர்விஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த படையை சார்ந்த ஒருவர் சொல்லியிருக்கிறார். ஆக அங்கேயும் மனசாட்சி உறுத்தி இருக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கூட தங்களுடைய வெறுப்பை இஸ்ரேல் மீது கொட்டுகிறார்கள். தங்களுடைய அரசாங்கங்கள் இஸ்ரேலுக்கு பணத்தை கொடுக்கக்கூடாது, ஆயுதத்தை கொடுக்கக்கூடாது, ஆலை கொடுக்கக்கூடாது என்று போராடுகிறார்கள். பட்டினி போர் இருக்கிறார்கள். ஜெர்மனி விழுந்து விழுந்து உதவி செய்கிறது. ஆனால் அந்த மக்கள் உண்ணாவிரத போர் இருந்து அந்த உண்ணாவிரதத்தில் அவர்கள் மயங்கி கிடப்பதை காணொலியிலே பார்க்க முடிகிறது. ஸ்வீடன், துருக்கி, இங்கெல்லாம் நடக்கிறது. ஆனால் மானங்கட்ட தோட்டத்து தொழும்பர்களாக, அமெரிக்காவின் தோட்டத்து தொழும்பர்களாக வாழ்கின்ற சவுதி அரேபியா, ஈஜிப்டு, எகிப்து, ஜோர்டான், இங்கேதான் மனசாட்சியே இல்லாத மக்கள் வாழ்கிறார்கள் போல் தெரிகிறது. ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவும், இந்த உலகத்திலே கிடைக்கின்ற அற்ப சொற்ப சுகத்திற்காகவும் அமெரிக்காவுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்று சொன்னால், அரபு மொழியில் தாய்மொழியில் திருக்குறாரை பெற்ற அந்த மக்களும் சுரணையற்றவர்களாக, சூடற்றவர்களாக இருக்கிறார்கள். மனசாட்சி என்றொன்றை வைத்து கணக்கு பார்க்கின்ற போது இந்த அரபு உலகத்தை விட ஐரோப்பிய உலகம் எங்கோ போய்விட்டது. 340 கோடி 840 கோடி மக்களும் போராடுகிறார்கள், இந்த அரபு நாடுகளில் வாழ்கின்ற சில சில்லறை லட்சங்களை தவிர. ஆக சகோதரர்களே, இதுவரைக்கும் இப்படி கொலை செய்யப்பட்டதை யாரும் பகிரங்கமாக அறிவித்ததில்லை. ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்தவன் சொன்னது. அடுத்தது வெஸ்ட் பேங்க். அங்கே ஹமாஸுக்கு இருக்கக்கூடிய சௌரியம் கூட கிடையாது. ஏனென்றால் ஹமாஸுக்கு ஒரு வசதி இருக்கிறது. அவர்கள் சுரங்கப்பாதையிலே போய் விடுவார்கள். அதை 10 மாதங்களாக ஒன்றும் செய்ய முடியாமல் பல்வேறு உலக நாடுகளிலே இருந்து கொண்டு வரப்பட்ட டெக்னிக், உலக நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஆயுதங்கள், ஆட்கள், படைபலங்கள், நுடைபலங்கள் எல்லாம் எதுவுமே செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலை இல்லாத வெஸ்ட் பேங்கில் மரணத்தை மடியிலே கூட இல்லை, எந்த நிமிடமும் எதிர்பார்க்கலாம், எந்த மணித்துளியும் எதிர்பார்க்கலாம் என்ற அளவில் நின்று போராடுகின்ற போராளிகள் பட்டாலா என்ற கேம்பில் இருந்து, அகதிகள் முகாமில் இருந்து இஸ்ரேலிய இராணுவத்தை துரத்தி அடித்திருக்கிறார்கள். பலரை வீழ்த்தி இருக்கிறார்கள். நிபுலஸ் நேரடியாக சண்டையிடுகிறார்கள், ஷஹீதாகிறார்கள். ஆனால் இஸ்ரேலிய இராணுவத்தையும் வீழ்த்தி காட்டுகிறார்கள். போராளிகள் யுத்தத்திலும் நேருக்கு நேர் மோதுவதிலும் மிக சாமர்த்தியமானவர்கள் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் காசாவின் பகுதியில் எந்த பக்கம் திரும்பினாலும் கிடைக்கக்கூடிய தகவல். ரஃபாவிலே நேற்று வீட்டுக்குள்ளால் ஒதுங்கியிருந்தவர்களை அடித்தது போல இஸ்ரேலிய இராணுவத்தினர் வருகின்ற வாகனங்களில் இருந்து எதையும் விடுவதில்லை என்று இந்த போராளிகள் போராடுகிறார்கள். நேற்று அல் சிலா அல் ஹாரிதா என்ற இடத்தில் நடந்த சண்டையில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஓடி இருக்கிறார்கள், ஷஹீதாகிறார்கள். நிறைய பேர் ஷஹீதாகிறார்கள். அவர்கள் அதை தவிர அவர்கள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. எதிர்காலம் என்றொன்று இந்த துனியாவில், இந்த உலகத்தில் அவர்களுக்கு இல்லை. நிச்சயமாக அது மரணத்துக்கு பின்னால் வரும் மறுமை என்ற வாழ்க்கையில் இருக்கிறது. மறுமை ஏன் இருக்க வேண்டும் என்று காரணங்களை விளக்கி சொல்லுகின்ற நாம் இதற்காகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லணும். அடுத்தது அதே போல நாமர், இப்பொழுது மெர்காவா 4 பெரிய தோல்வி. அதனால் நாமர் வெஹிக்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய மிலிட்டரி வாகனங்களை கொண்டு வருகிறார்கள், அதையும் அடித்து துவைத்து இருக்கிறார்கள். நேற்று டெல்லல் சுல்தானில், அதே போல டெல்லல் ஹவ்வி போன்ற இடங்களில் போராளிகள் இஸ்ரேலிய இராணுவத்தினை வீழ்த்தி இருக்கிறார்கள். அதில் டைகர் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய படையை இஸ்ரேலிய படைகளை போராளிகள் அறவே ஒழித்திருக்கிறார்கள். எத்தனை பேர் முழமானார்கள் என்பதை நாம் தான் கணக்கு பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஹிஸ்புல்லாவோடு யுத்தத்திற்கு தயாராகிறது.
இஸ்ரேல் என்பதை நான் நேற்றைய காணொலியில் சொன்னேன். அதற்காக அது இந்த சம்ஸ் என்ற மிகப்பெரிய இடத்தில் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை கொலை செய்திருக்கிறார்கள். இப்பொழுது இன்று காலையில் கிடைத்த தகவல்படி 40 பேர் மரணம். இந்த மரணத்தை ஹிஸ்புல்லா நிகழ்த்தியது என்று சொல்லி பழியை போட்டு யுத்தத்தை தொடங்க போகிறோம், நாங்கள் லிமிட்டட் ரெஸ்பான்ஸை, அதாவது ஹிஸ்புல்லா தாக்குதலை, மிக குறுகிய தாக்குதலை நடத்தப் போகிறோம், அதனால் வடக்கு இஸ்ரேலில் இருப்பவர்கள் எல்லாம் பதுங்குகுழிக்கு ஓடிவிடுங்கள் என்று கேலண்ட் அறிக்கை விட்டிருக்கிறார். அப்படியானால் நேற்று நாம் சொன்னது உண்மை என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஒரு யுத்தத்துக்காகத்தான் நாங்கள் ஒரு முகாந்தரத்தை கண்டுபிடிக்கிறோம் என்று. இதில் மிகப்பெரிய வருத்தம் தரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இந்த 40 பேரும் 13 குழந்தைகளும், 40 பேரில் உள்ள 13 குழந்தைகளும் அரப் சில்ட்ரன் என்று சொல்கிறார், முஸ்லீம் குழந்தைகள். அவர்களுடைய ஜனாசாவில் லிக்விட் பார்ட்டியை சேர்ந்தவன் நான் வந்து கலந்துக்கிட்டேன் இருக்கான். அவன் சாலிடாரிட்டியை காட்டுறான் கோலான் ஹைட்ஸில். இதெல்லாம் கோலான் ஹைட்ஸில் நடக்கு. மஜாத் அல் சம்ஸ் என்பது கோலான் ஹைட்ஸில் உள்ள ஒரு இடம். அதனால் கோலான் ஹைட்ஸ் அவங்க கையிலிருந்து போகிற நேரத்தில் ஒரு யுத்தத்தை நடத்தலாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் அங்கு கூடிய மக்கள் லிக்விட் பார்ட்டிக்காரரை அடித்து 4 பேரை துவைச்சே போட்டாங்க, இறந்தே போயிட்டான். அங்கே உள்ள ஃபினான்ஸ் மினிஸ்டர் சிறையில் வந்து சாப்பாடு கொடுக்காதன்னு ஆர்டர் போடுவானே, பணம் இல்லை சாப்பாடு போடாத அப்படின்னு சிறைகளுக்கு உத்தரவு போடுகிற, இஸ்ரேலிய சிறைகளுக்கு உத்தரவு போடக்கூடிய அந்த நிதி அமைச்சர் ஸ்டோம்ட்ரிக் நேற்று போய் அந்த ஜனாசா இதில் கலந்துக்கிட்டதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, அடித்து விரட்டியிருக்காங்க கோலான் ஹைட்ஸ் மக்கள். வெளியே போடான்னு விரட்டியே விட்டாங்க. அவனுடைய பம்மாத்து ஒன்றும் அங்கே ஈடுபடவில்லை. அப்போ அதை யார் தாக்குனது என்ற ஒரு பெரிய கேள்வி வருகிறது. அதற்கு பல தனிப்பட்ட புலனாய்வுகள் இஸ்ரேல் தான் தாக்கியது என்று சொல்லியிருக்கிறது. ஐ விட்னஸ், பலர் கண்ணால் கண்டவர்களும் கண்ட சாட்சியங்களும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். சிரியா அறிவித்திருக்கிறது. அதே போல துருக்கியும் சிரியாவும் இன்னொன்றையும் சொல்லி செய்திருக்கிறது. ஹிஸ்புல்லா மீது அல்லது லெபனான் மீது தாக்குதல் நடத்தினால் துருக்கியினோட அறிவிப்பு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் இஸ்ரேலுக்குள்ளால் புகுந்து தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். வி வில் இன்வேட் இஸ்ரேல், இஸ்ரேலுக்கு உள்ளால் போய் தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு முகாந்தரத்தை கண்டுபிடித்து ஒரு யுத்தத்துக்கு ஏற்பாடு செய்கிறார்கள் என்று தெரிகிறது. இதில் சேனல் 13 சொல்வது போனால் நமக்கு அழிவுதான், லெபனானோட யுத்தத்துக்கு போனால் அழிவுதான் என்று இந்த பல இராணுவ நோக்கர்களும் சொல்லிவிட்டார்கள் என்பதை சொன்னேன். ஆனால் எனக்கு ஒன்று படுகிறது, நேற்றும் கூட இஸ்ரேல் 6 இடங்களை தாக்கி இருக்கிறது. யாரும் எந்த சேதாரத்தையும் சொல்லவில்லை. லெபனானுக்கும் பாதிப்புகள் இல்லாத ஒரு யுத்தமாக அது இருக்க முடியாது. அங்கேயும் பாதிப்பு வரும், ஆனால் மக்களை தயார் செய்து விட்டார்கள். காசாவை போல நாமளும் ஷஹீதாகிற ஒரு நிலை வரும் என்று சொன்ன நேரத்தில் அந்த மக்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னதை நான் உங்களுக்கு பல காலநிலையில் சொல்லியிருக்கிறேன். நேற்று மனாரா செட்டில்மெண்ட்டை தாக்கியிருக்கிறார்கள். யாத்ரா பேரக்ஸ் என்று சொல்லக்கூடிய பாசறையை தாக்கியிருக்கிறார்கள். வழக்கமாக தாக்குற கபூர் சுபாவை தாக்கியிருக்கிறார்கள். அதே போல மா ஆலா என்ற கோலானி பிரிகேட்ஸை தாக்கியிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பு படை என்று இஸ்ரேல் பீட்டிக் கொள்ளும். அதை நேற்று புறமுதுகிட்டு ஓடச் செய்திருக்கிறார்கள். அல் சாஹல் பட்டாலியனோட ஹெட் குவார்ட்டர்ஸை ஹிஸ்புல்லாவினர் தாக்கியிருக்கிறார்கள். பெய்த் ஹிலாலில் தாக்குதல் நடந்திருக்கிறது. ஆக இஸ்ரேல் லெபனான் தன்னுடைய தாக்குதலை தவறாமல் நடத்தி கொண்டுதான் இருக்கிறது. இவர்கள் தான் ஆஹோ ஓஹோ என்று பேசியிருக்கிறார்கள். அதன் பிறகு பொது ஊடகங்கள், அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய ஊடகங்கள் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இஸ்ரேல் இஸ் பீட்டிங் எம்டி வார் ட்ரம், அதாவது வெறும் போர் முரசை அது கொட்டி கொண்டு இருக்கிறது, போனால் அழிவுதான் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆக ஒரு யுத்தம் எனக்கு தெரிந்து நடந்து கொண்டு இருக்கிறது ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும். ஆனால் அது இனிமேல் தான் ஆரம்பிக்கப்படும் என்பது போல எழுதுவது நியாயமாக இருக்காது. அடுத்தது ஹவுத்தீஸுக்கு வந்தால் அங்கே பெரிய மழை யமனில். அதனால் இம்ரான் டிஸ்ட்ரிக்ட்டு ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு 800 குடும்பங்கள் கரையேற்றப்பட்டு இருக்கிறார்கள். அந்த நெருக்கடியிலும் அவர்கள் தங்களுடைய விமான போக்குவரத்தை கேரோவுக்கும் இந்தியாவுக்கும் தொடங்கி இருக்கிறோம் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். இப்பொழுதே விடுதலை பாலஸ்தீனத்துக்கு மட்டுமில்லை, ஏனென்று சொன்னால் ஒரு இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீன் கனிந்து கொண்டு வருகிறது. விடுதலை பாலஸ்தீனத்துக்கு மட்டும் இல்லை, இஸ்ரேலின் பிடிகளில் இருந்து, அமெரிக்காவின் பிடியில் இருந்து சிரியாவும் ஈராக்கும் கூட விடுதலை அடையும். நேற்று 24 மணி நேரத்தில் மீண்டும் கொனோகோ கேஸ் ஃபீல்டை தாக்கியிருக்கிறார்கள். அது எரிந்து கொண்டு இருக்கிறது.
ஐன் அல் அசாத் என்ற இடம் அமெரிக்காவினுடைய தளமாக பயன்படுகிறது. அதை ஈராக், சிரியா இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் தாக்கி இருக்கிறார்கள். இதை 3வது உலக முகாயுத்தம் ஒரு முடிவுக்கு வருகிறது என்றும் அதில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆங்கில படைகளும் தோற்றுக்கொண்டிருக்கிறது என்பதையும் உலக ஊடகங்கள் இப்பொழுது எழுதத் தொடங்கி இருக்கின்றன. ஆக அமெரிக்காவின் பிடியிலிருந்து ஈராக்கு, இஸ்ரேலும் சிரியாவும் விடுபடும் போல தெரிகிறது. இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீனத்தில் தனி நாடு பிறக்கும் என்றும் எதிர்பார்ப்போம். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.